முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வைத்தியசாலையில் அனுமதி. காலி மாநகர சபையில் பதற்ற நிலை. IMF பிரதிநிதிகள் குழு அடுத்த வருட ஆரம்பத்தில் நாட்டிற்கு. நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் கஞ்சாவுடன் கைது. ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் கைது. மரக்கரை விற்பனையின் போது விலையை காட்சிப்படுத்துவது இனி கட்டாயம். நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை முற்றாக புறக்கணிக்க நல்லூர் பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம். நிரந்தர ஆசிரியர் நியமன மறுப்பு. திருகோணமலையில் மனித உரிமை ஆணைக்குழுவில் பட்டதாரிகள் முறைப்பாடு. தைட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். யாழ்ப்பாண நாக விகாரையின் விகாராதிபதி பிமல தர்ம தேரர் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்திய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கைது. வேலன் சுவாமியை சந்தித்து நலம் விசாரித்தனர் கத்தோலிக்க மதகுருமார். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் குழு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நேற்று கூறியிருந்தார். இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை என நீதியமைச்சர் ஹர்சன நாணே குறிப்பிட்டுள்ளார். அந்த விடயம் தொடர்பில் எவ்வித முறைப்பாடுகளும் இதுவரை பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணேக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக இலங்கை ராணுவத்தினரால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு உத்தியபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. திட்டமிட்ட குற்றக்குழு தலைவரான மகுந்தர மதுஸ் வழங்கிய தகவலுக்கு அமைவே குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட போதே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். காலி மாநகர சபையில் இன்று நடைபெற்ற விசேட பொது சபை கூட்டத்தில் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மாநகர மேயர் சபையை தொடங்கியவுடன் சபையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தமையால் சபையில் அமைதியற்ற சூழல் உருவானது. இதன்போது திருடன் எமது வாக்குகளை கொள்ளையடித்தான் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் கோஷமிட்டனர். மேயர் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய சபையின் நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் சென்றார். எனினும் அதன் பின்னர் குழுநிலை அமர்வு அறிவிக்கப்பட்டவுடன் கூட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தண்ணீர் போத்தல்களை கொண்டு தாக்குதல் நடத்தினர். இந்த நிலைமை மேலும் மோசமடைந்ததை அடுத்து சபையை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைத்து மேயர் சபையிலிருந்து வெளியேறினார். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோசவுக்கு சொந்தமான லொரி மற்றும் மேலும் சில வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். அதே நேரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவு வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்திலும் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் இலங்கைக்கு வருகை தர உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மீளாய்வு குறித்து கலந்துரையாடுவதற்காகவே அந்த குழு விஜயம் செய்ய உள்ளது. 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதுடன் அதற்கு அனுமதி வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை டிசம்பர் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் டிட்பா புயலுக்கு பின்னர் அவசர நிதியுதவிக்காக இலங்கை விடுத்த கோரிக்கைக்கு அமைய அந்த கூட்டத்தை ஒத்திவைக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்தமை குறிப்பிடத்தக்கது.
தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகள் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் நாகவிகாரையின் விகாராதிபதி விமல தர்ம தேரர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில், எல்லோருக்கும் வணக்கம். இந்த தையிட்டி திஸ்ஸ விஹார சம்பந்தமாக நான் நாகவிஹார சுவாமி மாதிரி முதலில் நான் பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும் மாதிரி சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் சட்ட நீதி அமைச்சரும் வேறு ஜனாதிபதியோ இந்த அரசாங்கத்தில் எல்லாம் மக்களுக்கு சொன்னார், இந்த பொதுமக்களுடைய காணி பொதுமக்களுக்கு கொடுக்க வேணும், இது தான் உண்மையை இது தான் செய்ய வேணும். இதில் நான் சரியான சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்லுவேன், இந்த குலப்படி மாதிரி இது பொலிட்டிக் மாதிரி போக வேண்டாம். இது நாங்களுடைய இந்த மக்களுடைய உரிமை மக்களுடைய காணி மக்களுக்கு கொடுத்து இது பௌத்த விஹாரில் சொந்த காணி பௌத்த விஹாரில் நடக்கும் மாதிரி நடக்க வேணும். இது எல்லா மக்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கிறது. இது பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்திலும் நாங்களுடைய ஒற்றுமையாக இது சொந்த ஐடி சொந்தமான காணி நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க மாதிரி தான் நான் முதலில் சொன்னது. இந்த மாதிரி செய்ய வேணும் தான் நாங்களுடைய பிரார்த்தனை. எல்லோருக்கும் மூர்த்திகளின் சரணம். மக்களுக்கு மாணவர்களுக்கும் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை அதிகாரிகள் தடுக்கின்றார்களா? வீதிகளில் வெள்ளம் வந்ததாக அறிக்கை, ஆனால் பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. மாணவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்றது. உங்கள் கோபதாபங்களை இங்கே காட்ட வேண்டிய அவசியமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், வணக்கம் எல்லாருக்கும். இந்த நித்பா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அவருடைய புத்தக பைகள் சப்பாத்துகள் அவருடைய படிக்கின்ற புத்தகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது. ஆனால் பல இடங்களில் அந்த பாடசாலை பிள்ளைகளுடைய உதவிக்கான கொடுப்பனவுகள் நிராகரிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக இன்றைய தினமும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திலே பல பிள்ளைகளுடைய பேருரங்கள் நிராகரிக்கப்பட்டு ஆக 34 பிள்ளைகள் தான் பாதிக்கப்பட்டதாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு இது சம்பந்தமாக இன்று அதிகாலை யாழ்ப்பாணத்துடைய அரசாங்க அதிபரும் எனக்கு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார். இது சம்பந்தமாக நான் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொல்கின்றார், அங்கே கூடுதலான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் கிராம சேவையாளர்கள் உட்பட 34 பேரை தான் தந்திருக்கின்றார்கள். அவர்களது போமில் தெளிவாக எழுதி கையெழுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வீட்டிலே அல்லது இந்த பிள்ளைகள் காரணம் கொண்டும் பாதிக்கப்படவில்லை என்று சொல்லி, ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி முன்னே ரிப்போர்ட் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் பல விதமான மக்கள் சென்றடைகின்ற இந்த விடயங்கள் தொடர்பாக பலர் அசித்தை காட்டி வருவது மிகவும் வேதனையாக இருக்கின்றது, மிக கவலையாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவுகின்ற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் வழங்குகின்ற பொழுது இவர்கள் அதை ஏன் தட்டி பறிக்கிறார்கள் அல்லது ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்ற ஒரு விடயமும் முன்வைக்க. அதே போன்றுதான் இன்றைய தினம் பருத்தித்துறை பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பகுதியிலே அந்த வீட்டுக்கு வெள்ளம் சென்று அந்த வீட்டை திருத்துவதற்கான ஒதுக்கீட்டிலே 25,000 ரூபாய் அந்த பிரதேசம் அந்த குடும்பத்துக்கு வழங்கியிருந்தது. ஆனால் அதுக்கு 2 அதிகாரிகள் கையொப்பமிட்டிருந்த பொழுது இன்னொரு அதிகாரி அதுக்கு மேல் எழுதியிருக்கிறார், இந்த வீட்டுக்கு தண்ணி போகவில்லை, எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று போட்டுட்டு சைனை வச்சுட்டு போயிருக்கிறார். அப்ப இது என்ன வகையான மனநிலையை காட்டுகின்றது? ஏன் அரசாங்கம் வழங்குகின்ற உதவிகளை மக்களுக்கு கொண்டு செல்ல தயங்குகின்றனர்? இது திட்டமிட்ட ரீதியில அரசாங்கத்தின் செயல்பாடுகளை தடுத்து நிறுத்துகின்ற செயல்பாடா என சந்தேகத்தை நான் எழுப்புகின்றேன். எனவே இவ்வாறான சம்பவம் தொடர்பாக மக்கள் குறித்த பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக தாங்கள் பாதிக்கப்பட்ட விடயத்தை அறிவித்து ஏன் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற விவரத்தை நேரடியாக கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுது அந்த விடயங்கள் வெளியிலே வரும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் மக்களுக்காகத்தான் எல்லாருமே வேலை செய்கின்றோம். எனவே மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது மக்களுக்கான அந்த உதவிகளை நாங்கள் வழங்க முடியாவிட்டால்
நாங்கள் அந்த இடத்திலிருந்து விலகிக் கொண்டே ஆக வேண்டும். இது மக்கள் செய்கிற துரோகமாக இருக்கும் என்பதை நான் மிகவும் கவலையாகவும் கண்டி இந்த விடயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. யாழ்ப்பாணத்தில் 4 கிலோகிராம் கஞ்சாவுடன் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சங்கிலியன் பூங்காவுக்கரையில் இன்று அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் வரணி பகுதியைச் சேர்ந்த நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் என தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து வரும் ஒப்பந்தத்துக்கு அமைய இந்த போதைப் பொருள் கடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அனைத்து உறுப்பினர்களையும் பங்கெடுப்பதற்காக அழைப்பினை விடுக்காதிருப்பின் அக்கூட்டங்களினை முற்றாக புறக்கணிப்பது என்று இன்று நடைபெற்ற பிரதேச சபை கூட்டத்தில் தவிசாளர் மயூரன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தினை சபை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. குறித்த தீர்மானம் தொடர்பாக தவிசாளர் தெரிவிக்கையில், நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தவிசாளர் உப தவிசாளர் ஆகியோருடன் வேறு கட்சிகளின் 2 உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு பெற்ற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைத்து பிரச்சினைகளை கேட்பதற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்றும் கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்பான கூட்டமல்ல. அது மக்களின் குறை நிறைகளை தீர்க்கின்ற பிரதேசங்களினை அபிவிருத்தி செய்கின்ற பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். எனவே அதில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் பங்கு பெற்றுதல் அவசியமானது. அப்போதுதான் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்கள் மக்கள் சார் பிரதேசம் சார் பிரச்சினைகளையும் தேவைகளையும் தெரிவித்து பிரதேச அபிவிருத்தி தொடர்பாக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு வலிச்சிருக்க முடியும். எனவே நல்லூர் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு கட்சி சார்பில் பிரதிநிதிகளை அழைப்பதை விடுத்து நல்லூர் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள் அனைவரையும் பங்கு பெற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அவ்வாறு அனுமதி வழங்காது ஒரு முழுமையற்ற வெறும் கண்துடைப்பிற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடப்படுமாயின் அதனை நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் உப தவிசாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்காமல் முற்றாக புறக்கணிக்கின்றோம் என்றார். சபையில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் குறித்த தீர்மானத்திற்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கினர். பாடசாலைகளில் நீண்ட காலமாக ஆசிரியர் பணிகளை முன்னெடுத்து வரும் பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்கப்படாமை மற்றும் அவர்களை ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்ற எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று திருகோணமலை மாவட்ட மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட பாடசாலைகளில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகர்கள் ஒன்றிணைந்து இந்த முறைப்பாட்டை கையளித்தனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட உத்தியோகர்கள், நான் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் 2021ஆம் ஆண்டு நியமனம் பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 54,000 பேருக்கு அரசாங்கம் பொதுப்படையாக எல்லாருக்குமே நியமனம் வழங்கியது. அந்த நியமனத்தின் போது அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு, அதாவது பாடசாலையில் இணைப்பு செய்கிறவர்களுக்கு விருப்பத் தேர்வுகள் இடம்பெற்றது. அதிலே கணிசமானவர்கள் திணைக்களங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பிரித்து அனுப்பப்பட்டார்கள். அந்த வகையில் நாங்கள் பாடசாலையில் இணைப்பு செய்யப்பட்டு கடந்த 6 வருட காலமாக நாங்கள் பாடசாலையில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற நியமனத்துடன் பாடசாலையிலே ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பாடங்களுக்கு அதிகமான பாடங்கள் வழங்கப்பட்டு நாங்கள் பாடங்களை நடாத்தி உரிய அடைவினையும் காட்டியிருக்கிறோம். என்றாலும் இப்பொழுது காலம் கடந்து வந்த இந்த அரசாங்கம் எங்களுக்கு அநீதி இழைப்பதாக நாங்கள் காட்டுகின்றோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் பாடசாலையில் 6 வருடங்களாக கற்பித்து எங்களுடைய அடைவுகளை சரியான முறையில் நாங்கள் முன்னெடுத்த போதிலும் நாங்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற அந்த நியமனத்தின் பேரில் எங்களை ஏனைய திணைக்களங்களுக்கு இணைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறது. நீதியும் நேர்மையுமாக நடாத்துகின்ற இந்த அரசாங்கத்திலே இவ்வாறான ஒரு எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்பது ஒரு விந்தைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பாடசாலையிலே நேரசூசிகள் வழங்கப்பட்டவர்களாகவே நேரசூசிகளின் அடிப்படையிலே நாங்கள் பாடங்களை நடாத்தி வருகின்றோம். அந்த பாடங்களுக்குரிய அடைவினையும் நாங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரமாக இருக்கட்டும், அதே போன்று கல்வி பொதுத்தராதர உயர்தரமாக இருக்கட்டும், இந்த அடைவுகளிலே எங்களுடைய பங்களிப்பு கணிசமாக இருக்கிறது. நாங்கள் கிராமப்புற பாடசாலைகளில் பணியாற்றுகின்ற நாங்கள் உரிய அடைவுகளை நாங்கள் அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த விடயத்தினை பாராளுமன்றத்திலும் அதே போன்று ஏனைய
தொடர்பு ஊடகங்களின் மூலமாக அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிந்த ஒரு விடயமே. தெரிந்திருந்தும் எங்களுக்கு இந்த அநீதி இழைக்கப்படுவது என்பது ஒரு விந்தைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஏன் இந்த அநீதி எங்களுக்கு மாத்திரம்? அதே மாதிரி நாங்கள் இந்த நாட்டிலே ஒரு புதினமான நியமனம் பெற்ற ஒரு நியமனதாரர்களாக நாங்கள் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நியமனத்தை பொறுத்தளவுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஆனால் நாங்கள் செய்கின்ற கடமை பாடசாலையிலே பாடம் நடத்தக்கூடிய ஒரு கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாடம் நடத்துகின்ற போது எங்களுக்கு எல்லா விதமான செயற்பாடுகளும், ஒரு ஆசிரியர் செய்யக்கூடிய எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் நாங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றோம். என்றாலும் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் நியமனத்தை போட்டி பரீட்சை தருவதிலே அரசாங்கத்துக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதனை கேட்டு எங்களுடைய இந்த முறைப்பாட்டினை நாங்கள் முறையிட்டிருக்கின்றோம். இதற்குரிய சரியான தீர்வு விரைவில் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் நாங்கள் மேற்படி முறைப்பாட்டினை மனித உரிமை ஆணைக்குழுவில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றோம். மரக்கறிகளை விற்பனை செய்யும் போது அதன் விலையை காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. சந்தையில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதால் சில வர்த்தகர்கள் வெவ்வேறு விலைகளில் மரக்கறிகளை விற்பனை செய்து வருகின்றனர். எனவே அத்தகைய வர்த்தகர்களை கைது செய்ய சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். மரக்கறிகளின் விலைகளை அறிவிப்பு பலகையிலோ அல்லது காய்கறிகளின் நடுவிலோ எடையுடன் காட்சிப்படுத்த வேண்டும் என பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. அண்மையில் தையிட்டி விஹாரைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டு வேலன் சுவாமி வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு பின் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் அவரை கத்தோலிக்க மதகுருமார் நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளனர். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி விஹாரைக்கு எதிரான போராட்டத்தில் மக்களோடு மக்களாக வேலன் சுவாமியும் கலந்து கொண்டார். இந்த நிலையில் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றார். கத்தோலிக்க குருக்களான அருட்தந்தை வசந்தன், அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா, அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளார் ஆகியோர் நேற்று நல்லூர் சிவ ஆலயத்தில் வேலன் சுவாமிகளை பார்வையிட்டு நலம் விசாரித்தனர். மதகுருமார்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளமைக்கு கத்தோலிக்க மதகுருக்கள் தமது கடும் கண்டனத்தை வெளியிட்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தமட்டகுட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமட்டகுட பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகநபரான முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் நேற்று மாலை 4:45 மணியளவில் கொழும்பு தமட்டகுடை நேகின்ன பிரதேசத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுள்ளார். இதன்போது தமட்டகுடை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளருக்கு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளரை பலமாக தாக்கியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர் சிகிச்சைக்காக நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தமட்டகுட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஊழியரிடம் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை பராமரிப்பு மைய ஊழியரை இலக்கு வைத்து 3 பெண்கள் கொண்ட கும்பல் இந்த திட்டமிட்ட திருட்டை மேற்கொண்டுள்ளனர். பேருந்தில் ஏறிய 3 பெண்கள் திட்டமிட்டபடி ஒருவருக்கு மயக்கம் வந்தது போல நடித்து ஊழியரின் கவனத்தை திசை திருப்பியுள்ளனர். 4 மாத குழந்தையுடன் பேருந்தில் ஏறிய அந்த பெண்கள் ஊழியரின் இருபுறமும் அமர்ந்து கண்காணித்துள்ளனர். ஊழியர் இறங்க முயன்ற போது ஒரு பெண் திடீரென மயக்கம் அடைந்தது போல் நடித்து பேருந்தில் பரபரப்பை ஏற்படுத்தினார். மற்றொரு பெண் மயக்கம் என கத்தி ஊழியரின் கவனத்தை திசை திருப்பிய போது சங்கிலி பறிக்கப்பட்டுள்ளது. ஊழியரின் களத்திலிருந்து 1 பவுன் தங்க நகை அறுத்துக் கொண்டு அக்கும்பல் வேகமாக பேருந்திலிருந்து இறங்கியது. பின்னர் தயாராக இருந்த முச்சக்கர வண்டியில் ஏறி குழந்தையுடன் அந்த பெண்கள் கும்பல் தப்பிச் சென்றது. இந்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் மிரிகான தலைமையக போலீசார் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர்.